ஏப்ரல் மாதம் 17ஆம் திகதி பாஸ்கா 2ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 34 முதல் 42 முடிய. கமாலியல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதர்களை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இம்மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெய்தா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போகவே அந்த இயக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிற்று. அவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்போது நான் உங்களுக்கு கூறுகிறேன், இம்மனிதர்களை விட்டு விடுங்கள். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போம். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. மேலும் நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை அடித்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தார்கள். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அப்பங்களை பகிர்ந்தளித்தார், மக்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 1-15 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்று பெயருண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேலேறி தம் சீடர்களோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான். அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். ஆனால் இயேசுவோ, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகின்றார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது புனித பவுலடியாரின் மனமாற்றத்தில் கமாலியலின் பங்கு இருந்திருக்கக்கூடும் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. கமாலியல் ஒரு பரிசேயர்.
அதாவது யூத திருச்சட்டத்தை இம்மி பிசகாமல் கடைபிடித்தவர். அது மட்டுமில்லாமல் சான்ஹெட்ரின் என்று சொல்லப்படுகிற யூத தலைமைச் சங்கத்தின் உறுப்பினர். அந்த சங்கத்தில் அவர் பேசியதே இன்றைய முதல் வாசகம். மேலும் ஒரு புகழ்பெற்ற திருச்சட்ட ஆசிரியராகவும் விளங்கியவர். இவரது பாத தண்டையில் அமர்ந்துதான் சவுல் திருச்சட்டத்தை கற்றுத் தேர்ந்தார். திருத்தூதர் பணி 22:3. யூத தலைமைச் சங்கத்தின் ஏறத்தாழ எல்லா உறுப்பினர்களுமே கிறிஸ்துவின் மட்டிலும் கிறிஸ்தவ நெறியின் மட்டிலும் முற்றிலும் மூடிய மனம் உள்ளவர்களாக, எதிர்மறை மனநிலை கொண்டவர்களாக இருந்த வேளையில் கமாலியேல் மட்டுமே ஓரளவிற்கு திறந்த மனநிலை கொண்டவராக விளங்கினார் என்பதை விளக்குவதே முதல் வாசகம். ஏனைய உறுப்பினர்கள் கடவுளின் செயல்பாடு கிறிஸ்துவிலும் இல்லை, கிறிஸ்தவத்திலும் இல்லை என்ற உறுதியான நிலைப்பாடு எடுத்திருந்த வேளையில் கமாலியேல் கிறிஸ்தவத்தில் கடவுள் செயல்படுகிறாரா இல்லையா என்பதை காலம்தான் கணிக்க வேண்டுமே ஒழிய யூத தலைமைச் சங்கம் அல்ல என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். எனவேதான் இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும், அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது, நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாக ஆவீர்கள் என்று கோரி கிறிஸ்தவத்தின் மட்டிலான யூத தலைமைச் சங்கத்தின் மனநிலையை மாற்றினார். அதாவது கிறிஸ்தவத்தில் கடவுள் செயல்படுகிறாரா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற திறந்த மனநிலையோடு நிலைப்பாடு எடுத்தவர் கமாலியேல். இந்த பின்னணியில் சவுலுக்கு வருவோம். ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு சாட்சியாக இருந்த சவுல் ஸ்தேவான் இறந்த விதத்தை பார்த்து மனதில் சலனமடைகின்றார், சஞ்சலப்படுகின்றார். ஏனைய சக யூதர்களைப் போலவே கிறிஸ்தவத்தில் கடவுளின் செயல்பாடு இல்லை என்ற உறுதியான நிலைப்பாடு எடுத்திருந்த பவுல் ஸ்தேவான் திருச்சட்டத்தை விளக்கிய விதம், தூய ஆவியின் தூண்டுதலால் பேசிய விதம், தன் மீது கல் எறிந்தவர்களை மன்னித்த விதம், அவரது முகம் வானக தூதரின் முகம் போன்று ஒளிர்ந்தது ஆகியவற்றை பார்த்து மனதில் குழப்பமடைகின்றார். தன் கொள்கைகளுக்காக பிறரை கொல்ல தூண்டுகிற தனது யூத நெறி சிறந்ததா, அல்லது தன் கொள்கைகளுக்காக தன்னையே தியாகம் செய்ய தூண்டும் கிறிஸ்தவ நெறி சிறந்ததா என்கிற கேள்வி அவரை துளைத்து எடுத்திருக்க வேண்டும். ஒருவேளை கிறிஸ்தவத்தில் கடவுளது செயல்பாடு இருந்தால் நான் கடவுளோடு அல்லவா போராடி கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வியோடு தனக்கு திருச்சட்டத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியரான கமாலியேலிடம் அவர் சென்றிருக்க வேண்டும். கமாலியேல் தன்னிடம் இருந்த திறந்த மனநிலையின் காரணமாக கிறிஸ்தவத்தில் கடவுளின் செயல்பாடு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதையும் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பதையும் அவருக்கு நிச்சயமாக தெரிவித்திருப்பார். இது அவருக்குள் இருந்த குழப்பத்தை அதிகமாக்கி இருக்க வேண்டும். இத்தகைய பின்னணியின் தொடர்ச்சியாகவே நாம் தமஸ்கு நகர் அனுபவத்தையும் புனித பவுலடியாரின் மனமாற்றத்தையும் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களை, எப்படி இருப்பினும் பவுலடியாரின் மனமாற்றத்தில் அவரது திருச்சட்ட ஆசிரியரான கமாலியரின் பங்கு சிறிய அளவிலேனும் இருந்திருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் சிறுவன் தன்னிடமிருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசுவிடம் கொடுத்த பொழுது இயேசு பலுகி பெருகி பலருடைய பசியை போக்கினார். நம்மால் முடிந்த சிறு சிறு நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது இறைவன் அவற்றின் வழியே செயல்பட்டு பெரிய மாற்றங்களை கொணர்வார் என்பதையே கமாலியேலும் நற்செய்தியில் நாம் சந்திக்கின்ற சிறுவனும் நமக்கு எடுத்துரைக்கின்றனர். இளைஞன் ஒருவன் குடிசைகள் நிரம்பிய பகுதி வழியாக சென்று கொண்டிருந்தான். ஒட்டிய வயிற்றோடும் ஒடுங்கிய உடலோடும் கூனி குறுகி கிடந்த மக்களை பார்த்தவுடன் அந்த இளைஞனுக்கு கோபம் வருகிறது கடவுள் மீது. என்ன கடவுள் நீ, இந்த மக்கள் பசியிலும் பட்டினியிலும் வேதனையிலும் வீழ்ச்சியிலும் வாடுவதைக் கண்டு சும்மா இருக்கின்றாயே, இவர்களது துன்பத்தை நீக்க ஏதாவது செய்யக்கூடாதா என்று வானத்தை நோக்கி முறையிட்டானாம். அப்பொழுது மேலிருந்து அவனுக்கு பதில் கிடைத்தது. நான் என்ன ஒன்றும் செய்யாமலா இருக்கின்றேன், அதுதான் உன்னை படைத்திருக்கிறேனே என்ற பதிலை கடவுள் அவனுக்கு கொடுத்தாராம். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையின் பிரச்சனைகள் பெரிதாக இருக்கின்றனவே என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தோம் என்றால் அது சமுதாயத்தில் எந்தவிதமான தாக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்தப் போவதில்லை. மாறாக நம்மால் முடிந்த நற்செயல்களை நாம் வாழ்கின்ற பகுதியில் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அவை பெரிய அளவிலான மாற்றங்களை காலப்போக்கில் கொண்டு வரும். மன்றாடுவோமாக. இறைவா,
எம் உதவி எத்தகைய சிறிய உதவியாக இருந்தாலும் அதை மனமுவந்து செய்கின்ற பொழுது அவ்வுதவியின் வழியாக நீர் செயல்பட்டு பல மடங்கு பலனை தருகிறீர் என்பதை உணர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். ஆண்டவரே, உம் நாமத்திற்காக வாழ்வோம் யாம். அன்பினால் அப்பத்தை பகிர்வோம் யாம். துன்பத்திலும் மகிழ்வோம், உம்மை தொடர்ந்து நடப்போம். உமக்காக துன்பம் வந்தாலும் மகிழ்ந்திடுவோம். அடியார்கள் யாம் வேதனை நேரத்திலும் உம் பாதையில் நிலைத்திருப்போம். கடவுள் செய்கின்றதை யார் தடுக்க முடியும்? உம் சித்தமே எங்கள் வாழ்வு. மனிதர்க்கு அல்ல, உமக்கே கீழ்ப்படிவோம். உம் அருளே எங்கள் பலம். ஆண்டவரே, உம் நாமத்திற்காக வாழ்வோம் யாம். அன்பினால் அப்பத்தை பகிர்வோம் யாம். துன்பத்திலும் மகிழும், உம்மை தொடர்ந்து நடப்போம். 5 அப்பமும் 2 மீன்களும் கொண்டு பல மனிதர் பசியாற்றினீர். சிறியதை பெரியதாக்கும் ஆண்டவரே, உம் கரங்கள் அற்புதம் செய்கின்றன. பகிர்ந்தால் பெருகும் அரசு. அன்பே உண்மையான செல்வம். நம்பிக்கையோடு நாங்கள் வருகிறோம். உம் கருணை எங்களை நிறைக்கும். ஆண்டவரே, உம் நாமத்திற்காக வாழ்வோம் யாம். அன்பினால் அப்பத்தை பகிர்வோம் யாம். துன்பத்திலும் மகிழ்வோம், உம்மை தொடர்ந்து நடப்போம். அடியார்கள் மகிழ்ந்தனர் துன்பத்திலும், உம் நாமத்திற்காக வாழ்ந்ததா. ஒவ்வொரு நாளும் உம் வார்த்தையை போதித்து உலகமெங்கும் ஒளியானார்கள். எங்கள் வாழ்வும் சாட்சியாகட்டும். உம் அன்பை உலகம் காணட்டும். நம்பிக்கை அன்பு சேவை வழியாக உம் ராஜ்யம் இங்கு மலரட்டும். ஆண்டவரே, உம் நாமத்திற்காக வாழ்வோம் யாம். அன்பினால் அப்பத்தை பகிர்வோம் யாம். துன்பத்திலும் மகிழ்வோம், உம்மை தொடர்ந்து நடப்போம்.
இருட்டில் ஒளியாக இருப்போம்.